சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம வரோம் சார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 30 அடிக்கு மேலே இருக்குது சார் இந்த ரோடு. நம்ம உள்ளே என்ட்ரா ஒரு ரோடு 30 அடி ரோடுக்கு மேலே தான் இருக்கும். இந்த ரோட்டில் அப்படியே வந்து இந்த வீடு வழியாக அங்கே தான் நம்ம அங்கேருந்து வரோம். நம்ம உங்கள் சைட்டுக்கு அப்படியே நேராக போயினா அதுக்கு முன்னாடியே இது லெஃப்ட் கட் ஆகிடும். அப்படியே வந்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு வந்து அந்த ரோடு வந்து அந்த வீட்டுக்கு வந்து அடி முட்டி இதில் வரும். இதில் வந்தீங்கன்னா நேராக இதில் வந்து இங்கே ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடு இது 30 அடி ரோடு இருக்குது சார். இந்த ரோட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் அந்த பனமரம்லாம் தாண்டி ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் சார். இதுதான் சைட்டு. இது வரைக்கும் இதை தென்னை மரம் இருக்குல்ல, இதுதான் சைட்டு. இந்த வேலி முள்வேலி போட்டுக்கிது பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது சார். சார் அதோ ஒரு இது தருது பாருங்கள். நம்ம இடத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு சின்ன குட்டை குளம் மாதிரி. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம இடம் எங்கேயே இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயே இருக்குது. நம்மளது இந்த பவுண்ட்ரி அப்படியே அந்த பக்கம் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள். பின்பக்கம் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள். அதுதான் பேக் சைடு. ஆமாம், இந்த முள்வேலி போட்டுக்குதுல்ல சார், இதுதான் சார் நம்மளது ப்ராப்பர்ட்டி. முள்வேலி அப்படியே சுற்றி பவுண்ட்ரி அப்படியே ஃபென்சிங் பண்ணி முள்வேலியாக இருக்குது. இந்த பயிர் வச்சுக்கிது பாருங்கள். இதுதான் ப்ராப்பர்ட்டி. நம்ம குளத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கு தனியாக தான் இருக்குது சார். அதுக்கு எதுக்கும் எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை சார். தூரமான இது தான். ஓகே சார், இதுதான் ப்ராப்பர்ட்டி சார். லொக்கேஷன் வீடியோ ரெண்டுமே போட்டுருங்க, பார்த்துக்கங்க.